அஜித்திடம் விஜய்க்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நடிகர்கள் விஜய் மற்றும் அஜித் இருவரும் சமகாலத்து போட்டியாளர்கள் என்பதால் பெரும்பாலும் பேட்டிகளில் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் கேட்க மாட்டார்கள். அதிலும் நடிகர் அஜித்குமார் பேட்டி கொடுத்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த நிலையில் நடிகர் விஜய் அஜித் பற்றி பேசிய பேட்டிகளின் வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. விஜய், அஜித் தேசிய விருது வாங்கியதற்கு எந்த ஒரு பாராட்டும் தெரிவிக்கவில்லை என இணையத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் அதற்கு பதில் அஜித்தின் மேனேஜர் சுரேஷ் சந்திராவே கொடுத்திருந்தார். அதுபோல தான் போட்டியாளர் என்பதை தாண்டி அஜித்திடம் தனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை பற்றி விஜய் சொல்லியிருக்கிறார். காபி வித் அனு நிகழ்ச்சியில் நடிகை அனுஹாசன் விஜய் இடம் அஜித்திடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன என்று கேட்கிறார். அதற்கு விஜய் அவருடைய தன்னம்பிக்கை பிடிக்கும் என்று சொல்கிறார். அதிலிருந்து ஒரு சில வருடங்கள் கழித்து விஜய் டிவி கோபிநாத் நண்பன் பட பிரமோஷன் விழாவை தொகுத்து வழங்குகிறார். அப்போது அவரும் விஜய் இடம் அஜித்திடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன என்று கேட்கிறார். அதற்கு விஜய் அஜித்தின் தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என பதிலளித்திருக்கிறார். ஏனோதானோ என பதிலளித்திருந்தால் இந்த பேட்டிகளில் விஜயின் பதில் மாறி மாறி இருந்திருக்கும். உண்மையிலேயே அஜித்தின் தன்னம்பிக்கை பிடித்ததால்தான் விஜய் அதை ஒவ்வொரு இடத்திலும் மறக்காமல் சொல்லி இருக்கிறார். நட்பு வேற, தொழில் வேற. ஜிவியிடம் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்ட தனுஷ். நட்பு என்பதை தாண்டி தொழில் என்று வந்துவிட்டால் எல்லா விஷயத்திலும் கரெக்டாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். தனுஷ் அதை மிஸ் பண்ணியதால் மேடையிலேயே அவரை பங்கமாக போட்டுக் கொடுத்திருக்கிறார் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ். யுவன் சங்கர் ராஜாவிற்கு பிறகு தனுஷ் மற்றும் ஜிவி பிரகாஷுக்கு இடையே நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனது. இடையில் இருவருக்கும் ஏதோ கருத்து வேறுபாடு காரணமாக சேர்ந்து பணி புரியாமல் இருந்தார்கள். அந்த கேப்பில் தனுஷ் படம் என்றாலே அனிருத்தான் என்று சொல்லும் அளவுக்கு தனுஷ் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தார். அதன் பின்னர் வெற்றிமாறன், அசுரன் படம் மூலம் பிறந்திருந்த நண்பர்களை ஒன்று சேர்த்தார். தற்போது தனுஷ் இயக்கிய நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படத்திற்கு ஜிவி பிரகாஷ் தான் இசையமைத்திருக்கிறார். இதுவரை இந்த படத்தில் இருந்து வெளியான பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் அடித்து இருக்கிறது. இந்த நிலையில் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் நடைபெற்றது. அந்த விழாவில் பேசிய ஜிவி பிரகாஷ் அனிருத்தை மறைமுகமாக கிண்டல் அடித்திருந்தார். அதாவது ஜெயிலர் படம் வெற்றி பெற்ற போது சம்பளத்தை தாண்டி அந்த படத்தில் பணிபுரிந்த எல்லோருக்கும் தயாரிப்பு நிறுவனம் பரிசு கொடுத்தது. அதே மாதிரி நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படம் பெரிய அளவில் வெற்றி பெறும். இதேபோல பரிசு இந்த தயாரிப்பு நிறுவனமும் கொடுப்பார்கள் என்று நினைக்கிறேன். அதனால் தான் சம்பளம் கூட வாங்காமல் வேலை செய்து இருக்கிறேன் என என் நாசுக்காக பேசியிருக்கிறார். அஜித்தின் குட் பேட் அக்லி படத்திற்கு போட்டியாக வரும் விஜய் படம். நடிகர் அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படம் பெரிதும் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படத்தை இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கி வருகிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு முடிந்த நிலையில் வருகிற ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும் என கூறப்படுகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. இருப்பினும் கோடையில் கண்டிப்பாக இப்படம் வெளிவரும் என திரை வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இந்த நிலையில் குட் பேட் அக்லி திரைப்படத்திற்கு போட்டியாக கோடையில் விஜயின் சச்சின் திரைப்படம் ரீ-ரிலீஸ் ஆகவுள்ளது. கடந்த ஆண்டு கில்லி படம் ரீ-ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றியடைந்த நிலையில் சச்சின் படமும் ரீ-ரிலீஸ் செய்யப்படும் என தயாரிப்பாளர் தானு அறிவித்து இருந்தார். அதன்படி இன்று அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த அறிவிப்பில் கோடையில் கொண்டாட்டம், சச்சின் ரீ-ரிலீஸ் என அவர் பதிவிட்டுள்ளார். இது விஜயின் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. $1.00 கோடி வசூலை கடந்த அஜித்தின் விடாமுயற்சி. மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித், திரிஷா, அர்ஜுன், ரெஜினா, ஆரவ் உள்ளிட்டோர் நடிப்பில் கடந்த வாரம் பிப் 6ஆம் தேதி வெளியான படம் விடாமுயற்சி. ஆக்ஷன் கலந்த கதையில் இப்படம் வெளியானது. அனிருத் இசையமைக்க லைகா நிறுவனம் தயாரித்தது. தமிழகம் முழுக்க சுமார் 900 தியேட்டர்களில் இப்படம் வெளியானது. ஒரு தரப்பினர் படம் சூப்பர் என்றும் மற்றொரு தரப்பினர் படம் சுமார் என கலவையான விமர்சனங்களை தந்தனர். இருப்பினும் இப்படம் 4 நாட்களில் $1.00 கோடி வசூலை கடந்துள்ளது. 4 நாட்களில் தமிழகத்தில் 60 பைசா கோடியும், ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் 10 கோடியும், உலகம் முழுக்க 30 பைசா கோடியும் வசூலித்து இருப்பதாக பாக்ஸ் ஆபிஸ் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன.
நாக சைதன்யாவின் தண்டேல் படத்தின் 3 நாள் வசூல் விவரம். நாக சைதன்யா, சாய் பல்லவி நடிப்பில் கடந்த 2021ஆம் ஆண்டு தெலுங்கில் வெளியான லவ் ஸ்டோரி திரைப்படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த படத்தை தொடர்ந்து சந்து முண்டேடி இயக்கத்தில் தண்டேல் படத்தில் இருவரும் மீண்டும் இணைந்துள்ளனர். இப்படத்துக்கு தேவி ஸ்ரீபிரசாத் இசையமைத்துள்ளார். திரைப்படம் வெளியாகி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. படத்தில் மீனவராக நடிக்கும் நாக சைதன்யா பாகிஸ்தான் இராணுவத்தால் சிறைபிடிக்கப்படுகிறார். அவருக்கும் சாய் பல்லவிக்குமான காதல் மற்றும் அதைச் சுற்றிய பல்வேறு விஷயங்களைப் பற்றி இப்படம் பேசியுள்ளது. இந்நிலையில் திரைப்படத்தின் 3 நாள் வசூலை படக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி திரைப்படம் உலகளவில் இதுவரை 62.37 கோடி ரூபாயை வசூலித்துள்ளது. இன்னும் வரும் நாட்களில் திரைப்படம் கூடுதல் வசூலை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அஜித்தின் குட் பேட் அக்லி படத்திற்கு போட்டியாக வரும் விஜய் படம். நடிகர் அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படம் பெரிதும் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படத்தை இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கி வருகிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு முடிந்த நிலையில் வருகிற ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும் என கூறப்படுகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. இருப்பினும் கோடையில் கண்டிப்பாக இப்படம் வெளிவரும் என திரை வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இந்த நிலையில் குட் பேட் அக்லி திரைப்படத்திற்கு போட்டியாக கோடையில் விஜயின் சச்சின் திரைப்படம் ரீ-ரிலீஸ் ஆகவுள்ளது. கடந்த ஆண்டு கில்லி படம் ரீ-ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றியடைந்த நிலையில் சச்சின் படமும் ரீ-ரிலீஸ் செய்யப்படும் என தயாரிப்பாளர் தானு அறிவித்து இருந்தார். அதன்படி இன்று அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த அறிவிப்பில் கோடையில் கொண்டாட்டம் சச்சின் ரீ-ரிலீஸ் என அவர் பதிவிட்டுள்ளார். இது விஜயின் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. 1.10 கோடி ரூபாய் வசூலை கடந்த அஜித்தின் விடாமுயற்சி. மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித், திரிஷா, அர்ஜுன், ரெஜினா, ஆரவ் உள்ளிட்டோர் நடிப்பில் கடந்த வாரம் பிப் 6ஆம் தேதி வெளியான படம் விடாமுயற்சி. ஆக்ஷன் கலந்த கதையில் இப்படம் வெளியானது. அனிருத் இசையமைக்க லைகா நிறுவனம் தயாரித்தது. தமிழகம் முழுக்க சுமார் 900 தியேட்டர்களில் இப்படம் வெளியானது. ஒரு தரப்பினர் படம் சூப்பர் என்றும் மற்றொரு தரப்பினர் படம் சுமார் என கலவையான விமர்சனங்களை தந்தனர். இருப்பினும் இப்படம் 4 நாட்களில் 1.10 கோடி ரூபாய் வசூலை கடந்துள்ளது. 4 நாட்களில் தமிழகத்தில் 60 பைசா கோடியும், ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் 10 கோடியும், உலகம் முழுக்க 30 பைசா கோடியும் வசூலித்து இருப்பதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. உண்மை செய்திகள், விளையாட்டு தகவல்கள், கவிதைகள், வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறியச் செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஜீ ஸ்டார் தமிழ். இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக ஜீ ஸ்டார் தமிழ், புதுமைகளின் ஆரம்பம்.